ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல் யார்டில் கடந்த 12 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. அவர் வேலை செய்ய முடியாத காரணத்தினால வாரிசு வேலைன்றனால எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா 4.5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி கான்ட்ராக்டர் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. 4.5 வருஷம் ஒரு தாட்டி கான்ட்ராக்ட் நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்ப்போம். எப்போயுமே ஒப்பந்தம் போட்டோம்னா அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும் போது ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த 4.5 வருஷத்துக்கு போட்டுட்டு அது வரைக்கும் நாங்கள் வேறு எதுவும் அந்த ஒப்பந்தத்தை மீறவும் மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அதுக்கு உண்டான என்னமோ அதை தான் வாங்கி நாங்கள் வேலை செய்வோம். இப்போ இந்த கடைசியாக இப்போ போட்டிருக்க விஷாலன் கம்பெனி தனசேகர் ஓனர் அவர் இப்போ போட்டிருக்கிறது 7 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. இப்போ வந்தப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த தினக்கூலியையும் பீஸ் ரேட்டையும் குறைச்சி பண்ணி கொடுங்க, 1 வருஷம் எனக்கு பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷத்துலேருந்து நான் உங்களுக்கு ஏற்றி எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்களும் ஏற்கனவே இவர் ஆல்ரெடி ஒப்பந்தக்காரந்தான் இருந்து வேலை பார்த்துருக்காரு. அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 1 வருஷம் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஏற்கனவே வாங்கின காசை விட கம்மியாக, அதாவது ஒரு 100%, அதில் 60% தான் நாங்கள் காசு குறைச்சி வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த 1 வருஷம் முடிஞ்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷம் முடிஞ்சதுலேருந்து நாங்கள் அவர்கிட்ட இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிங்க, நாங்கள் எங்களுக்கு வேலை செய்ய பயமாக இருக்குது, விபத்தோ ஏதோ ஏற்பட்டுச்சுன்னா யாருக்கும் எதுவுமே, இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட விபத்தெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றப்போ ஒரு கான்ட்ராக்ட்காரரோ கம்பெனிக்காரரோ, கான்ட்ராக்ட்காரர் தான் மெயின் பொறுப்பேற்று எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நாங்கள் அக்ரிமெண்ட்டே இல்லாதனால அந்த பயம் இருக்குது, எங்களால் வேலை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஒன்று இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் 3 மாதம் வேலை செஞ்சதே ஒரு ரிஸ்க்கோட அவர் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையில் வேலை பார்த்தோம். இப்போ நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை முந்தா நாள் வந்து பேசினப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. முந்தா நாள் வந்தப்போ என்னால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, இதிலே நீங்கள் வேலை செஞ்சால் செய்யுங்க, இல்லைனா நீங்கள் இது பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஊதிய உயர்வு பத்தலை, நாங்கள் இதை வச்சு நாங்கள் ஓட்ட முடியாது. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இப்போ நான் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தை ஓட்ட எவ்வளோ வேணும் என்னன்னு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தெரியும். அதனால் எங்களால் ஓட்ட முடியாது சார், எங்களுக்கு ஏதாச்சும் குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் உங்களுக்கு ஊதிய உயர்வு எனக்கு பண்ணி கொடுங்க. போனஸ் தொகையும் போடாமல் நிப்பாட்டி வச்சுருக்காரு, நிலுவையில் தான் இருக்குது. போனஸ் தொகையும் கொடுங்க, அதையும் கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்காரு. எல்லாத்தையுமே குறைவாக பண்ணிகிட்ருக்காரு. 3 மாதமாக நாங்கள் தான் அவருக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வேலை பார்த்து கொடுத்து, ராப்பாகலாம் வேலை பார்த்து கொடுத்து, எங்களுக்கு இங்கே வந்து ஓட்டியோ இந்த மாதிரி டைமிங்கோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து காலையில் வந்தோம்னா நைட்டு 12 மணி ஆனாலும் நாங்கள் 12 மணிக்கு வேலை பார்த்துட்டு தான் போவோம். எங்களுக்கு சாப்பாடு காசுன்னு உண்டு, அது சாப்பாடு காசுன்னு ஒன்று 70 ரூபா 80 ரூபா அப்படின்னு தலைக்கு சாப்பாடு காசுன்னு மட்டும்தான் உண்டு. மற்றபடி இந்த ஓட்டி இந்த மாதிரி 8 ஹவர் டியூட்டி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நேரம் விடிய வேலை செஞ்சுட்டு விடிஞ்ச காலையில் 6 மணிக்கெலாம் போயிருக்கும். அவங்க இப்போ இந்த குட் ஷெட்டில் வேக்கன் வந்துருச்சு, ரேக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓனர் லாஸ் ஆகிடுவார் அப்படின்றனால அதை பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்துலாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் இவ்வளவும் ஓனருக்காக இறக்கம் பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்த ஓனர் எங்களுக்கு இறக்கம் பார்க்க மாட்டார். நாங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னதை செஞ்சு கொடுக்கல. இன்றைக்கி நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று சொன்னதுக்கு அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, கேட்டை அடைச்சிட்டு எங்களை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உள்ளே விடமாட்டேன்னு சொன்னதுக்கு அதுக்கடுத்து எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளியில் நின்று நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இதை இப்போ காவல்துறை வந்து விசாரித்ததில் இந்த மாதிரி எங்கள் யூனியன் தலைவர்கிட்ட பேசினப்போ பேசிவிட்டு பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம், செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம், அதில் பேசிவிட்டு தீர்வு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எங்களுக்குன்னு தெரியல. அது எங்களுக்கு நியாயமாக வந்துருச்சுன்னா நாங்கள் வேலையை தொடர நாங்கள் ரெடியாகவே இருக்கோம், இப்போயும் ரெடியாக தான் இருக்கிறோம். அது முடியாத பட்சத்துக்கு எங்களுக்கு சாதகமாக வரலை இல்லை அப்படின்னா நாங்கள் இப்போ போராட்டத்தை தொடர மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக அடிப்படை வசதிகளே எங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இங்கே உள்ள குடிநீர் வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் வேலை பார்க்குற கூலியில் நாங்கள் வர இதில் இறக்க கூலி ஏற்று கூலியில் நாங்கள் கூலியில் கேன் தண்ணி வாங்கி இது பண்ணினா நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். பாத்ரூம் வசதி கிடையாது. தங்குற வசதியும் ஒரு கீத்து கொட்டாய் தான், அதுவும் ஓட்ட கொட்டாய் தான், மழை பெஞ்சால் ஒழுகும், அதில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம், அதில் தான் இது பண்ணுறோம். நாங்கள் அடிப்படை வசதி கூட நாங்கள் எதிர்பார்க்காம தான் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தேவையை யாருமே பூர்த்தி பண்ணலை. எத்தனையோ கான்ட்ராக்டர் மாறிட்டாங்க, எத்தனையோ சேல்ஸ் ஸ்டாஃபுங்க, எத்தனையோ பிரான்ச் மேனேஜர்கள், எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்களே தவிர்த்து எங்கள் வாழ்க்கை மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது.